Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்ன பண்றீங்க நீ அடிக்கிறீங்களா இல்ல என்ன அடிக்க போறீங்களா? சொல்றதுக்குள்ள அடிச்சுட்டாடே. ஜான், இந்தா நீ என்கிட்ட கேட்ட ஸ்னீசிங் ஸ்ப்ரே. இதுக்காக நான் மொத்தமா 5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அது இப்ப எனக்கு கை மேல வேணும். ஓகே வைரஸ் சார், கவலைப்படாதீங்க, காசு கிடைச்சிரும், கண்டிப்பா கிடைச்சிரும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரேவை நான் செக் பண்ணி பார்க்கணும். You can please. ஜான், நீ மறுபடியும் என்ன ஏமாத்துற? உன்கிட்ட பணம் வாங்காம நான் விட மாட்டேன். முதல்ல இந்த டாங்கியை விரட்டுங்கடா. நம்பர் 1, நம்பர் 2. அடே மோட்டு, நான் டிவில கற்பகம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. கனவுல என்னடா சத்தம் அது? வாயும் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குடா மோட்டு. சத்தம் பத்திரம் என்னடா வெளிச்சம் வீட்டுக்குள்ள இப்படி பளிச்சுன்னு வருது, புதுசா இருக்கேடா. ஜன்னல சாத்துறா, எனக்கு தூக்கம் வருதுடா. டேய் ஏ மோட்டு, கண்ணை திறந்து பாரு. உன் வீட்டோட செவரு, ஜன்னல், தளம் இங்க அப்படி எதுவுமே இல்ல. என்னது? என்ன? அடடா மோட்டு, நம்ம வீடு எங்கடா போயிடுச்சு? வீட்டுல இந்த பொருள் எல்லாம் எங்கடா போச்சு? 4 பக்கம் செவரு எங்க போச்சு? அண்ணா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமாண்ணா? எனக்கு என்ன தெரியும்? ராத்திரி பூரா மோட்டு சத்தமா தும்மறது மட்டும் தான் கேட்டுச்சு. காலையில வெளியே வந்து பார்த்தா நீங்க 2 பேரும் இந்த மாதிரி வெட்ட வெளியில தூங்கிட்டு இருந்தீங்க. மோட்டு, நீ எதுக்கு இப்படி தும்முன? பாக்ஸரனாச்சி, அநேகமா எனக்கு நேத்து ரெண்டு பயங்கரமா சளி பிடிச்சுக்குச்சுன்னு நினைக்கிறேன். அடடா, ஒரே தும்மல்ல ஒரு மரத்துல கம்பத்துல கட்டிட்டானே, என்ன பண்ணுவாரோ? ஏய் மோட்டு, உன் தும்மலால எனக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. மரியாதை என்னை இங்க இறக்கி விடு. சாரி பாக்ஸரனாச்சி, ஆனா நான் மட்டும் உங்களை இறக்கி விடவே மாட்டேன். ஏய், இறக்கி விடுறா. இறக்கி விட்டேன்னு வைக்க, நீங்க நான் அடிப்பீங்க. நீ என்னை இறக்கி விடலனா உன்னை சமாடி அடிப்பேன். ஏய், இறக்கி விடு, சொன்னா கேளு. ஏய் மோட்டு, நில்லு, இறக்கி விட்டுட்டு போ. இப்ப மோட்டு தும்ப ஆரம்பிச்சுட்டான்னா அப்புறம் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப மோட்டு பத்தலுக்கு எப்படி ஒரு நிலைமை உண்டாக போகுதுன்னு பாருங்க. ஏன்னா நான் மோட்டுவோட மூக்குல இதோ இந்த ஸ்னீசிங் ஸ்ப்ரேவை அடிச்சுட்டேன். எப்படி இப்ப மோட்டு மூச்சு விடுறதை விட அதிகமா தும்பிக்கிட்டு தான் இருப்பா. அப்படியா? அப்ப என்னோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணமா? ஜார்ஜ், நான் உன்னை விட மாட்டேன்டா. டேய், விடவே மாட்டேன். பத்துலு, எப்படி கொஞ்ச நேரத்துல தும்மல் வந்துரும்டா. அதுக்குள்ள நான் சமோசாவை சாப்பிட்டுக்கிறேன்டா. தும்மல் வரத்துக்கு முன்னாடினா என்ன அர்த்தம் மோட்டோ? ஒண்ணுல போக போக பார்த்துப்பேன். முதல்ல எனக்கு சமோசா கூடியா, சுட. சரி, இந்தா சாப்பிடு. மோட்டோ, சீக்கிரம் மோட்டோ, நாம டாக்டர் ஜட்கா சார்பா பார்த்துட்டு வரணும். இப்ப நீ வரும்போது கீழேயே பார்த்துட்டு வா மோட்டோ. நீ சரியா சொல்ற பத்துலு. நான் என்ன ஆனாலும் சரி, சைடுல கீழே எங்கேயும் தும்ப மாட்டேன். கீழே தான் தும்புவேன். கீழே மட்டும் தான் தும்புவேன். விவரமான பையன் இந்த பத்தலு. நான் முதல்ல சொல்ல, கீழே பார்த்துட்டு வர, கீழே பார்த்துட்டு வந்து தும்மனா உனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு. எங்க போயிட்டான் இவன்? என்ன கொடுமை பாரு. இன்னைக்கு வெயிலே அடிக்கல, மதியத்துக்கு மேல ஆச்சு, சூரிய வெளிச்சமே இல்ல. எப்படி இந்த துணியெல்லாம் காயும் சொல்லு? பாஸ் பாஸ், அங்க பாருங்க, மோட்டு பறந்து வந்துகிட்டு இருக்கான்.
தும்மலா ஆச்சு. ஆஹா, இந்த துணியெல்லாம் போதே. சாரி சாரி, நான் என்ன பண்ணுவேன் தும்மல் எதாச்சா வந்துருச்சு தும்மல். ஆச்சு. இப்ப இந்த துணி துவைக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து மோட்டரை சும்மா அடிச்சு துவைச்சு காய போட்டுருவாங்க பாருங்க. நான் சொன்ன அது நடக்கும். கைத்துல காய போட்டுருவாங்க பாருங்க. மோட்டு எவ்வளவு அழகா இருக்கால, பிரமாதம், சூப்பரு. அடே மோட்டோ, காலையில இருந்து நீ எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? பத்துல நான் என்ன பண்ணுவேன் தும்பிட்டு மேல போனவன் கீழே ஒரு இடத்துல போய் விழுந்தேன். அங்க ஒரு தும்புறதுனால பிரச்சனை ஆயிடுச்சுடா, காப்பாத்துடா. ஆமா, இன்னைக்கு உங்க கனவு எல்லாம் நிறைவேறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காலனில யாருக்கெல்லாம் தங்குறதுக்கு வீடு இல்லையோ அவங்களுக்காக கட்டப்பட்ட காலனி தான் இந்த காலனி. சட்டபூர்வமா எல்லா விஷயமும் இதுல நல்லாவே நிறைவேறி இருக்கு. அதுக்காக என் தரப்புல இருந்து எல்லாருக்குமே என்னோட நல் வாழ்த்துக்கள். மந்திரி ஐயா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க தெரியுங்களா? வீடு இல்லாதவங்களுக்கு இங்க வீடு கட்டி கொடுத்திருக்கீங்க. பிரமாதம். வேணாம் மோட்டோ, நல்லது நடக்குதுடா, இங்க எல்லாம் தும்பாதடா மோட்டோ. பாவண்டா, இங்க விட்டுறா அவங்களே, பாவண்டா. நோ, அவங்க பாவம். பாத்துலோ, என் தும்மலால இவங்களுக்கு கட்டின வீடெல்லாம் பாழா போச்சு. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுடா. தயவு செஞ்சு ஒரு ஐடியாவை சொல்லு பாத்துலு. இங்க பாரு மோட்டோ, இப்ப அழுது எந்த பிரயோஜனமே இல்ல மோட்டோ. இப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், ஓடிடலாம் இங்க இருந்து. ஜானாக போறான் டான். மோட்டு இவங்க எல்லாரோட வீட்டையும் பறக்க விட்டுட்டான்ல. இப்ப மோட்டுவால வீட்டுக்கும் போக முடியாது, காட்டுக்கும் போக முடியாது. யோ டாக்டர், எனக்கு ஹெல்ப் பண்ணியா? எனக்கு உதவி பண்ணியா? எனக்கு தும்மலை நிப்பாட்டணும். தும்மல் வந்துகிட்டே இருக்குதுயா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, வெறும் தும்மல் மட்டும் தானப்பா, அது நின்றும்பா. நான் இப்பவே உனக்கு ஆன்டிடோட் கொடுக்கறேன், அதுக்கப்புறம் சரியாயிடும் பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் தும்பி காட்டுப்பா. ஏன்னா நீ எப்படி தும்புறன்னு முதல்ல நானே செக் பண்ணி பார்க்கணும். அட என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா மோட்டு, என்ன பண்ணிட்டு? நீ என்னையா இப்படி தும்புற? என்னோட இருதவத்தை கட்சி பேரேன்னு சொல்லோ, எப்படி ஒரு தும்மலை நான் பார்த்ததே இல்லையாப்பா. மனுஷருங்க டாக்டர், வெரி சாரி. இங்க பாருங்க பொது ஜனங்களே, நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கணும். இந்த மோட்டருக்கான எதையுமே வேணும்னு செய்யல, அவன் வாயிலிருந்து அப்படி வந்துருச்சு. நான் என்ன செய்ய? ஆமா நண்பர்களே, நான் ஒண்ணு வேணும்னு தும்பவே இல்லப்பா. அந்த குட்ட ஜான் பையன் மூஞ்சில எதையோ ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா என் தும்மலை குறைச்சுக்க ட்ரை பண்றப்பா. மோட்டு, எங்களுக்கு நஷ்டம் எதுவும் இல்ல. எங்க வேலை தான் முடிஞ்சிருக்கு. நாங்க கல்யாணத்துக்கு துணியை கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா 4 நாளா பாரு, துணி காயவே இல்ல. ஆனா நீ வந்து ஒரே தும்மல்ல எல்லா துணிகளையும் காய வச்சிட்ட. அதனால நாங்க எல்லாரும் உனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கோம். ஆமா மோட்டோ, நானும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆமா, காலனி பறந்ததுல இது எவ்வளவு பலகீனமா இருக்குங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, ஒரு சாதாரண தும்மலை கூட இது தாங்கலன்னா அப்புறம் பெரிய புயல் வந்தா இது எப்படி தாங்க முடியும்? ஒருவேளை இந்த காலனியில எல்லாரும் குடியேறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இதுல எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். நான் அந்த கான்ட்ராக்டருக்கு எதிராக இப்போ கேஸ் போட போறேன். என்ன, என் பிளானே இப்ப தலைகீழா மாறிடுச்சு. நான் நினைச்சதெல்லாம் மோட்டுவை எல்லாரும் அடிப்பாங்க, துவைப்பாங்க, கிழிப்பாங்கன்னு இல்ல. ஆனா இப்ப எல்லாரும் அவனை பாராட்டி கை தட்டிட்டு இருக்காங்களே.
மோட்டு நில்லு கொஞ்ச நேரத்துக்கு நில்லு பத்துல எனக்கு பயங்கரமா தும்மல் வருதுடா. என்ன பண்றது என்ன பண்றது? எல்லாரும் கொஞ்சம் லெஃப்ட் ரைட் தள்ளுங்க இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஆச்சு. இப்ப பாருங்க மோட்டு என்ன காரியம் பண்ணிட்ட என்ன கீழே இறக்கி விடு யாராவது என்ன காப்பாத்துங்க சாரி மோட்டு என்ன காப்பாத்து ஜான், எனக்காக நீ இவ்வளவு பெரிய உதவியா பண்ணிருக்க இல்லையா? அதனால போ, ஜாலியா ஒரு வேர்ல்ட் டூர் அடிச்சிட்டு வா. நிம்மதியா இரு ஜான். டாடா. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.